மெய்ப்பொருள் நாயனார். சைவ சமய 63 நாயன்மார்களில் மலையமான் குலத்தைச் சேர்ந்த நாயன்மார். இவர் சேதி எனும் நாட்டு திருக்கோவலூரிலிருந்து அரசாண்ட குறுநிலமன்னர் குலத்தில் அவதரித்தார். அக்குறுநில மன்னர்களும் சிவபெருமானுக்கு வழி வழியாக அன்பு செய்து வந்த மலையமான் குலமாகும். நாயனார் அறநெறிதவராது அரசு புரிந்து வந்தார். பகையரசர்களால் கேடு விளையாதபடி குடிகளை காத்து வந்தார். ஆலயங்களிலே பூசை விழாக்கள் குறைவர நடைபெற கட்டளை இட்டார். சிவனடியார் வேடமே மெய்ப்பொருள் என சிந்தையிற்கொண்ட அவர் சிவனடியார்க்கு வேண்டுபவற்றை குறைவர கொடுத்து நிறைவு காணும் ஒழுக்கத்தவராக இருந்தார். மெய்ப்பொருள் நாயனாரிடம் பகைமை கொண்ட ஒரு மன்னனும் இருந்தான். அவர் பெயர் முத்தநாதன். அவன் பலமுறை மெய்ப்பொருளாளருடன் போரிட்டு தோல்வியுற்று அவமானப்பட்டு போனான். வல்லமையால் மெய்ப்பொருளாளரை வெல்ல முடியாதென கருதிய அவன் வஞ்சனையால் வெல்ல துணிந்தான். அவன் மெய்யெல்லாம் திருநீறு பூசி சடைமுடி தாங்கி ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கும் புத்தக முடிப்பு ஒன்றை கையிலேந்தியவனாய் கோவலூர் அரண்மனை வந்தான். வாயிற்காவலர் சிவனடியாரென வணங்கி உள்ளே போகவிட்டனர். பள்ளியறை வாயிலை அடைந்தான். அவ்வாயர் காவலனான தத்தன் அரசர் பள்ளி கொள்ளும் தருணம் என தடுத்தான். அவன் அரசர்க்கு ஆகமம் கூறுவதற்கு என வந்திருப்பதாகவும் தன்னை தடை செய்யக்கூடாதெனவும் கூறி உள்ளே நுழைந்தான். அங்கே அரசர் துயின்று கொண்டிருந்தார். வரவு கண்டதும் துயிலுணர்ந்த அரசர் எதிர் சென்று அடியாரை வரவேற்று வணங்கி மங்கள வரவு கூறி மகிழ்ந்தார். அடியவர் வேடத்திருந்தவர் எங்குமில்லாதோர் சிவாகமம் கொண்டு வந்திருப்பதாக புத்தகப் பையை காட்டினார். அவ்வாகம பொருள் கேட்பதற்கு அரசர் ஆர்வமுற்றார். அதற்கு நாம் இருவர் மட்டுமே இருக்க ஆகம உபதேசம் செய்ய வேண்டும் என கூறினான். மெய்ப்பொருளாளர் துணைவியாரை அந்தப்புறம் செல்லுமாறு சொல்லிவிட்டு அடியவருக்கு ஓர் ஆசனம் அளித்து அமரச் செய்த பின் தாம் தரைமேல் அமர்ந்து ஆகம பொருளை கேட்பதற்கு ஆயத்தமானார். தீயவன் புத்தகம் அவிழ்பான் போன்று மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்துத்தான் நினைத்த அத்திச்செயலை செய்துவிட்டான். வாளால் குத்துண்டு வீழும் நிலையிலும் கணத்திற்பாய்ந்து தத்தன் தன் கைவாளால் தீயவனை வெட்டச் சென்றான். ரத்தம் பெருகச் சோர்ந்து விழும் நிலையில் இருந்த நாயனார் தத்தா இவர் நம்மவர் என தடுத்து வீழ்ந்தார். விழும் மன்னனை தாங்கி தலைவணங்கி நின்ற தத்தன் அடியேன் இனி செய்ய வேண்டியது என கேட்டான். இச்சிவனடியாருக்கு ஓர் இடையூறும் நேராதவாறு பாதுகாப்பாக விட்டு வா என்று மெய்ப்பொருள் நாயனார் பணித்தார். முத்தநாதனை அழைத்துச் சென்றான் தத்தன். செய்தியறிந்த குடிமக்கள் கொலை பாதகனை கொல்ல திரண்டனர். அவர்களுக்கெல்லாம் அரசரது ஆணை என கூறி தடுத்து நகரை கடந்து சென்று காட்டலையில் விட்டான். பின்னர் அரசுரிமைக்கு உடையோரிடமும் அன்பாளரிடமும் திருநீற்று நெறியை காப்பீர் என கூறி சிவன் பார்வதி திருவடி நிழலை சேர்ந்தார். இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி.